காட்ஜிலா -1. அது என்னடா காட்ஜிலா -1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து ஒரு ஜாப்பனீஸ் படம். ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோஷிமா நாகசாகி அப்படின்ற ஒரு நகரத்துல வந்து குண்டு வீசப்பட்டாங்க. அந்த நகரமே வந்து பார்த்தீங்கன்னா, 0க்கு போயிருச்சு. அதாவது ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாரி. அதுக்கடுத்து ஒரு பேரழிவு வந்தா எப்படி இருக்கும்? அதாவது காட்ஜிலா உள்ள வந்தா எப்படி இருக்கும்? அப்படின்றதான் இந்த படத்தினுடைய ஒரு ஸ்டோரி கதை. அதனால தான் காட்ஜிலா -1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு வந்து டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் வந்து Netflixல வந்து அவைலபிள் இருக்கு. போன வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, OTTல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்லயுமே வந்து இந்த படம் வந்து அவைலபிள் இருக்கு. ஒரு வரலாற்று புனைவோட ஒரு ஃபேண்டசியும் மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த படத்தினுடைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த படத்துல வரக்கூடிய காட்சியில வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்து காட்சியிலாக இருக்கிறனால டெக்னிக்கல்லாம் வந்து அதுக்கு வந்து தெரியல. அதனால அவங்க வச்ச பொறியில வந்து அலேக்கா வந்து மாட்டிக்கிட்டு படத்தை வந்து முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பி போயிடுச்சு. இனி பார்ட் 2 எடுப்பாங்களா என்னன்றது தெரியவே இல்லை. ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று புனைவோட ஒரு ஃபேண்டசியை மிக்ஸ் பண்ணி நல்ல எங்கேஜிங்கா கதை சொன்ன ஒரு படம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பிளாட்டோட ஒரு ஃபேண்டசி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. Netflixல இந்த படம் வந்து அவைலபிள் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. நன்றி.